இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹேய், போன காரணம் என்னடாச்சு? எல்லாம் வெற்றி தானே. இந்த பாருங்க, சாமி நகைங்க. சபாசுடா, சொன்ன காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். சகல, இந்த நகையெல்லாம் அவங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். அந்த கிழவியோட குடும்பம் நாளைக்கு அவமானப்பட்டு சாகட்டும். சரி, நான் கிளம்பட்டுங்களா? டேய், இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்ட அப்புறம் ஓ மூச்சை நான் நிறுத்திடுவேன். இல்லண்ணே, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனே. சரி போ. நம்ம ஊரை இப்படி கோலாகலமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஊரே திருவிழா குளத்துல இருக்கு. இனிமேலாச்சும் மழை தண்ணி நல்லா பேஞ்சு ஊரே செழிப்பா இருக்கணும். நான் சின்ன வயசா இருக்கிறப்ப கும்பாபிஷேகம் நடந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. நம்பூர் ஜனங்களை சந்தோஷமா பாக்குறதுக்கு எனக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சரி வா போலாம். வாஸ்தவம் தான், வாங்க போலாம். அமைச்சர் வந்துகிட்டு இருக்கிறாரு, இருங்கப்பா. மாலை போட்டு வரவேற்கணும். போன் போட்டு கேட்டீங்களா? அதெல்லாம் போன் போட்டு கேட்டேன்பா. அமைச்சர் ஐயா வந்துட்டாரு பாருங்க. ஐயா வந்துட்டாருப்பா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். ஐயா வந்ததுக்கு ரொம்ப நன்றியா. இருக்கட்டும். ஐயா வணக்கம். அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அமைச்சர். ஐயா. கும்பாபிஷேக வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் அருளால ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கீங்கய்யா. பரவாயில்ல. ஒரு அரசாங்கத்தால நடத்த முடியாத இந்த ஊர் நாட்டாம ராஜா சேதுபதியோட பேரை வந்து நடத்தி காட்டியிருக்காரு. கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்படி ஒரு சுபகாரியம் நடக்க போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா, இந்த விழாவுல நீங்க வந்து கலந்துக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குங்கய்யா. வாங்கய்யா போலாம். வாங்க போலாம். ஏப்பா இந்தா குடிப்பா. சால்வே புடி. வாங்கய்யா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சந்திரா, கும்பாபிஷேக விழா நல்ல தடபுடலா களை கட்டியிருக்கே. ஆமாக்கா, விழா ஏற்பாட்டெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது இல்ல? ஆமா, எங்க உன் மாமா பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க யாரையுமே காணும்? வந்துருவாங்கக்கா. அந்த கிழவி வீட்ல இருந்து இன்னும் கிளம்பிருக்க மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து நாம இங்க வந்துட்டோம். இந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்னு தெரியல. ஹெவியா மேக்கப் போட்டு நல்லா பொறுமையா கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். இன்னியோட அந்த குடும்பத்தை தலை முழுகணும். கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதும் உன் மாமாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவை முறிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்குதான்க்கா அந்த டிரைவர் பயலுக்கும் கிளைமேக்ஸ் இருக்கு. நான் பல தடவை அவனை பத்தி சொல்லியும் நீ நம்பல. இன்னைக்கு அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத அவன் அம்மாவை வச்சு நிரூபிக்க போறேன். இனிமே அவன் தப்பிக்கவே முடியாது. அம்மா வணக்கம். 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 இந்தாங்கம்மா. இந்தாங்கம்மா. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் தான் கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. எல்லா மனஸ்தாபத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்களும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாங்கம்மா போலாம். இப்ப வேணாம். சரி. நான் சொல்றப்ப பண்ணா போதும். நான் பாத்துக்கிறேன் வீடு. வாங்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இவங்க சாமுண்டீஸ்வரி ராஜா சேதுபதி ஐயாவோட மருமக. இன்னைக்கு இவங்க வீட்டுக்காரர் தான் கும்பாபிஷேகம் பண்ண போறாரு. வணக்கம்மா. இவங்க பெண்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்க. நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்காக ஃபேக்டரி காலேஜ்னு கட்ட நிறைய பிளான் வச்சிருக்காங்க. நிறைய சமூக சேவையும் செஞ்சிட்டு இருக்காங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம மாவட்ட செயலாளரும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்களை நேர்ல சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா. உங்களை மாதிரி பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. பொது காரியமா நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன். எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் தான். அக்கா, நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா சந்திரா. ஹலோ, சொல்லுங்க சார். டேய், எங்கடா இருக்கீங்க? உங்களுக்கு இங்க வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும்? சார், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவோம் சார். அந்த அபிராமி இன்னும் மயக்கத்துல தானே இருக்கா? ஆமா சார், அந்த அம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. சரி, டேய் பத்திரமா அவளை இங்க கொண்டு வாங்க. அவளை வச்சு இங்க நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கு, புரியுதா? சார், பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க கவலையா படாதீங்க. சரி, 10 நிமிஷத்துல வந்துருவீங்கல்ல? சார், கண்டிப்பா 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம் சார். நீங்க கவலையா படாதீங்க. சரி, சீக்கிரம் வாங்க. சந்திரா வந்துகிட்டே இருக்கானுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோன்னு சொல்றானுங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க.
அந்த அபிராமிய கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையல அக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கப்புறம் அக்கா குடும்பத்தை நாம நினைச்ச மாதிரி எப்படி வேணாலும் ஆட்டியும் வைக்கலாம், பழியும் வாங்கலாம். ஆமா மருமகளே, உன் அக்காவால நானும் ஜெயில் வரைக்கும் போய் அவமானப்பட்டு வந்திருக்கேன். அவளை பழி தீத்தாதான் என் மனசாரும். சரிங்க, நான் வரேன். சரிம்மா. அம்மா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டுல தங்கி தூங்குனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு புத்துணர்ச்சியாவும் இருக்கு. இவ்வளவு காலம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தமாவும் இருக்குமா. சரியா, பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? மறுபடியும் நீ எங்களுக்கு பிள்ளையா கிடைச்சி இங்க தங்கி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கியா? பாட்டி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருந்த நம்ம ஆளுங்க அன்னைக்கு சொன்னாங்க. இன்று தனிந்தது எங்கள் சுதந்திர தாகம்னு எங்க அத்தைக்கு அடிமையா இருந்த எங்களுக்கு தான் தெரியும் பாட்டி அந்த ஃபீலிங். எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங். சரியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி நகையை வாங்கறதுக்கு ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. நாம இந்த நகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போவோம். பாட்டி, இத்தனை வருஷமா கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமலே இருந்துச்சு. இப்பதான் அது நல்லபடியா நடக்க போகுது. ஸோ அந்த கோயில் நகையெல்லாம் உங்க கையிலே எடுத்துட்டு வாங்க பாட்டி. ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாமா, நீ கொண்டு போனா தான் நல்லா இருக்கும். சரியா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்துமா. ஐயோ, இதுல தானே நகையை வச்சிருந்தேன். அடி, ஐயோ, ஐயோ, கோயில் நகையாச்சு. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, இங்க தானே வச்சிருந்தேன். அதா, ஐயோ, காணுமே, எங்கேயுமே காணோம். ஐயோ, இங்க வச்சிருந்த நகை எங்க போயிருக்கோம்? கடவுளே. என்னம்மா வெறுங்கையோட வர்றீங்க? நகை என்னாச்சுமா? ரச நான் வச்ச இடத்துல நகைய காணுயா. நகைய காணுமா?